வாழ்த்தை வழங்குவார். தமிழுக்கு அமுது பெயர், அந்த தமிழர்கள் உயிருக்கு இனிய மாலை வணக்கங்களுடன் என் இனிய தமிழ் உறவுகளை வரவேற்றுக் கொண்டு காலம் கடந்தாலும் மிகவும் இந்த புத்தகத்துக்குரிய ஆசிரியர் எனது தந்தையாருடைய இளைய சகோதரர். எங்கள் குடும்பத்திலே நிறைய தமிழ் பெற்றுள்ளவர்கள் எங்கள் தந்தையார் சகோதரர்கள் எல்லோரும். அவர்கள் இன்று எங்களை விட்டு பிரிந்து வெகு தூரம் சென்று விட்டார்கள். அந்த தமிழ் என்பது எங்கள் உயிரிலும் கலந்த உறவாகி இருக்கின்றது. எங்களுக்கெல்லாம் நீண்ட ஒரு கனவு, நீண்ட ஒரு துயரம், தூக்கம் என்னென்று சொன்னால், எங்களுடைய தந்தையாருடைய பழைய பல படைப்புகள் செல்லரித்து போயின. செல்லென்பது செல்லரித்து போய்விட்டது. அது எங்கள் வாழ்ந்த சூழ்நிலையும் காலம் கடந்ததாலும் அவை அச்சிடப்படாமல் போய்விட்டதால் எங்கள் தந்தையாரிடம் நாங்கள் வாய்வழி மூலமாக கேட்ட பல செய்திகள், அதாவது இங்கே பலர் பேசினார்கள், இந்த மகாபாரதம், ராமாயணம் என்பவை தமிழில் பெரும் காவியங்கள். அதை சொல்ல மறந்துவிட்டார்கள் எல்லோரும். பெரும் காவியங்கள். அந்த காவியங்கள் இரண்டும் பெண்ணாசை பொன்னாசை இரண்டையும் கருப்பொருளாக கொண்டு அந்த காவியங்கள் படைக்கப்பட்டன. அதிலே ராமாயணம், ராவணன் என்பவன் கொடியவன், பெண் பித்தன் என்று காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த எமது கொள்ளுப்பேரன் ராவணன் யார், இங்கே ராவணன் யார் என்று சொன்னால் எமது கொள்ளுப்பேரன், கொள்ளுப்பேரன் கொள்ளுப்பேரன். ஆகவே ராவணன் என்பது லங்காபுரியின் மன்னன். அந்த லங்காபுரி என்பது சிவன், பார்வதி சிவனால் இலங்கேஸ்வரனாகிய ராவணனுக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு புரி, அழகான ஒரு நிலம், அதுதான் அந்த லங்காபுரி. ஆகவே அந்த லங்காபுரி ஆண்ட ராவணன் அவரை எப்படி ஒரு கொடுமையான ஒரு அரக்கனாக, அவர் ஒரு வில்லனான கதாபாத்திரமாக காட்ட வந்த கம்பன் என்ன செய்தார் சொன்னால், ராமனை கதாநாயகனாகவும் ராவணனை ஒரு வில்லனாகவும் காட்ட வேண்டிய கம்பன் அங்கே இவரை ஒரு பெண்ணு பித்தனாக காட்டி அங்கே அவருடைய ஒரு முழு ஒரு சரித்திரம் படிப்பதற்காக அந்த ராவணன் என்ற கதாபாத்திரத்தையே மாற்றி அமைத்திருக்கின்றார். அவை என்னுடைய இன்றைய இந்த புத்தகத்தின் நூலாசிரியர் அவையை வீட்டிருக்கின்ற இலங்கையர் கனகசபை செல்வரட்னம் அவர்கள் இந்த நூலினை அவர்கள் படைக்க, அதாவது இவர் இந்த நூலை எப்படி செய்தார்? இது ஒரு சிறுகதை அல்ல, நாவல் அல்ல, இது ஒரு காவியத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தின் ஒரு சிறப்பு, ஒரு ஆய்வு, அதாவது ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு அந்த ஆய்வை ஒரு நூலாக தந்திருக்கிறார். ஆகவே ஒரு காவியத்திலிருந்து ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து மற்ற கதாபாத்திரங்களை சிதறவிடாமல் அவர்களுடைய நிலையிலிருந்து அந்த கதாபாத்திரங்களுக்கு எந்த தொய்வோ அல்லது ஒரு தேவையற்ற ஒரு கற்பனையாக அதை மாற்றிவிடாமல் அந்த ராமாயணத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் பொருத்தமான இடத்திலே இருந்து அவற்றை சிதறடிக்காமல் ராவணன் என்பவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எந்த நகரத்துக்குரியவர், அவர் யார், ஒரு தமிழ் அரசர், அவன் லங்காபுரியின் மன்னன், எல்லாவற்றுக்கும் மேலாக சிவபக்தன். அவனுடைய சாமகானத்திலே இந்த பரமேஸ்வரனும் பார்வதியுமே மயங்கி போனார்கள். நாங்கள் பார்த்தபோது எங்களுக்கு சிறு வயதிலேயே தெரியும், 10 தலைகளுடன் அந்த ராவணனுடைய நாகபூஷணி அம்மன் கோவில் அந்த படத்திலே இருக்கும் 10 தலைகளுடன் தூக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த கைலாயகிரியிலே அங்கே சிவபெருமானை அழைத்தபடி பார்வதி தேவி. இதுதான் அந்த நாகபூஷணி அம்மனுடைய தத்துவம். அப்படி பார்க்கப்பட்ட பொழுது எங்களுடைய ராவணன் என்பவர் எங்களுக்கே கொடுமையான ஒரு காட்சிக்குரியவனாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார். எங்களுடைய இள வயதிலேயே அது எங்கள் உள்ளங்களிலே பதிந்திருக்கிறது. இதை கிளத்தறிந்து எமது மன்னன் எங்கள் கொள்ளுப்பேரன் ராவணன், கொள்ளுப்பேரன் ராவணன் எப்படிப்பட்டவன்? மிகவும் சிவபக்தன், ஆன்மீகவாதி, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் கொள்ளுப்பேரன் ராவணன் என்பதால் தான் இன்று இலங்கையிலே வாழ்கின்ற தமிழீழ மக்கள் சென்ற இடங்களெல்லாம் கோவில் கட்டி சிவபக்தர்களாகவும் சைவர்களாகவும் இன்று எங்கெல்லாம் உலகமெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த கலச தீர்த்தத்திற்கு ஒரு மகிமை இருக்கிறது. கலசம் என்றால் என்ன? கும்பம். அந்த கும்பத்துக்குள்ளே ஆலயங்களிலே அந்த தீர்த்தத்தை தயாரித்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றார்கள். அந்த அபிஷேக நீரை பருகினால் பல நோய்கள் தீரும் என்ற வரலாறு இந்த இலங்கை மாமன்னன் லங்கேஸ்வரன் என்ற நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது எங்கே இருந்து வந்திருக்கிறது? எமது கொள்ளுப்பேரனின் கொள்ளுப்பேரனான ராவணன் என்ற மன்னன் அதை உணர்ந்து அன்றைக்கு இந்த நூலிலே இந்த நூலாசிரியர் மிகவும் விரிவாக தந்திருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக மகர சாந்தி என்று கொண்டாடுகின்ற தை மாதத்திலே வருகின்ற தைப்பொங்கல், இது தமிழர்களுடைய பண்டிகை. இந்த பண்டிகை என்பது ராவணன் முதலாக பூஜையை ஆரம்பித்த நாள். அது தமிழர் திருநாள். இன்றும் நாங்கள் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிற தமிழர் திருநாளான தைப்பொங்கல் ராவணன் பூஜையை ஆரம்பித்து இந்த மாமன்னன் ராவணன் லங்கேஸ்வரன் என்று பூஜையை ஆரம்பித்தாரோ அந்த பூஜை தான் இன்று தமிழ் மக்களுடைய தை பொங்கல் மகர சாந்தி பூஜை என்று இன்றும் எப்போது தமிழர் பண்பாடு ஆரம்பித்ததோ அன்று தொட்டு இன்று வரை என்று எங்கெல்லாம் தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எங்கேயெல்லாம் வைத்து இந்த தைப்பொங்கல்களை கொண்டாடுகிறீர்களோ நீங்கள் எல்லாம் ராவணனின் வம்சாவளி மக்கள் என்பதை மாற்றி சொல்லுங்கள். எங்கள் குடும்பத்திலே இலங்கையர் கனக சபை அரியரிடம் என்று வந்திருக்கிறது. இலங்கையர் என்று தெரிந்தோ தெரியாமலோ அந்த பெயர் வைத்து விட்டார்கள். ஆகவே அங்கேயே உதாரணம் அங்கே மறைந்து பொதிந்து கிடக்கிறது. நாங்கள் இலங்கையர்கள். ஏனென்றால் எனது கொள்ளுப்பேரனின் பேர் இலங்கையர். ஆகவே இன்று மாமன்னன் லங்கேஸ்வரன் என்பவன் எனது கொள்ளுப்பேரனின் கொள்ளுப்பேரன். நாங்கள் தமிழர்கள். எங்களுக்கு ஒரு தாய் நிலம் இருக்கின்றது. எங்களுடைய தாய் நிலத்தின் ஆதி மன்னன் ராவணன். ஆகவே மாற்றத்தை சொல்லுங்கள். இந்த புத்தகத்தை எடுத்து வாசியுங்கள். நிச்சயமாக இன்று நூல்களை வாசிக்கின்ற மக்கள் அருகிவிட்டார்கள். அந்த பாட புத்தகங்களிலே நாங்கள் பரீட்சைக்கு தயாராகும் போது இந்த புத்தகங்களை வாசித்து விடுவோம். பரீட்சை மண்டபத்திலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது எங்கள் தலைகளிலே தெரிந்து வருவது அடுத்து அடுத்து தட்டப்படுகின்ற மட்டைகள், ஒற்றைகள். அந்த ஒற்றை ஞாபகத்துக்கு வரும் பொழுது அங்கே பரீட்சைக்கு விடை அந்த வினாவுக்கு விடை தயாராக இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொருவரும் இந்த புத்தகங்களை வாங்கி, இந்த புத்தகம் மாத்திரமில்லை, எந்த படைப்பாளி கொண்டு வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுகிறாரோ அந்த புத்தகங்களை வாங்கி நேரம் உள்ள நேரம் வாசியுங்கள். ஏனென்று சொன்னால் வாசிக்க எங்கள் மூளை தெளிவு பெறும். எங்களுக்கு தெரியாத பல பொக்கிஷங்கள் இந்த நூல்களிலே அடங்கி இருக்கின்றது. இந்த தமிழ் என்பது எனக்கு பிடித்த ஒரே ஒரு விஷயம். எனது தந்தையார் இளம் வயதிலே எங்களுக்கு நித்திரையிலே நாங்கள் தூங்குவதற்காக மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் அடிக்கடி கதையாக சொல்லுவார். அது தவிர என்னை இளம் வயதிலேயே மேடையேற்றி பேச வைத்து அழகு பார்த்தார். ஆகவே இந்த தமிழை நான் மிகவும் உயரமாக ரசித்தவர். அந்த தமிழ் என்பது எனக்கு எப்படி இருக்கும் என்றால், கற்கண்டை பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டு கடை வாயிலே போய் ஒரு இனிப்பு இருக்கும் பாருங்கள், அதுதான் தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழிக்குள்ள இனிமை எந்த மொழிக்கும் உலகிலேயே இல்லை. ஆகவே தமிழ் மொழியிலே வருகின்ற இந்த வரலாற்று காவியங்களை இளைஞரை வாய்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர்களுக்கு ஆய்வு செய்யுங்கள். வில் பவர் என்பது எல்லாருக்கும் உள்ளேயே இருக்கின்றது. எங்களுக்குள்ளேயே இருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளேயே இருக்கின்ற சக்தியை தேடுங்கள். எல்லாராலும் எல்லாம் செய்ய முடியும். ஒவ்வொருத்தருக்கும் உள்ளேயே ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை தட்டி எழுப்புங்கள். எழுங்கள் நூலை எழுதுங்கள், பேனாக்களை எழுதுங்கள், ஆய்வு செய்யுங்கள். இவர்கள் சென்று இந்தியாவிலே போய் ஒவ்வொரு இடமாக சென்று ஏடுகளை புரட்டி எழுதினார். ஏடுகளை புரட்டி இந்த ஆய்வுகளை செய்தார். இந்த ஆய்வு மூலமாக வந்ததுதான் இந்த ராவண காவியம். இந்த மாமன்னன் ராவணன் லங்கேஸ்வரன்
இந்த நூலை வாசிக்கத்தான் நமக்கு நேரமில்லை. அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே பேசுகின்ற ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையாவது நாங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் எங்கள் மூளையில். அது மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்திலே ஒரு குடும்பம் உருவாவதற்கு ஒரு தாய் கருவியாக இருப்பாள். அதனாலே குடும்ப